ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமா? சாரி, நான் சரியாக வீடியோ போடுறதில்ல ஒரு சில சூழ்நிலையால். ஸோ இதுக்கு மேலே நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வாங்க நம்ம டாப்பிக்கில் போயிடலாம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிகே ஆம்பிளிஃபையர். ஸோ வாங்க டீட்டெயிலாக நம்ம இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். அஞ்சு சேனலுக்கு வந்து நீங்கள் 4 இன்ச் அல்லது 6 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பு பார்த்தீங்கன்னா 10 இன்ச் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி பார்க்கணுன்னா இதில் வந்து 24/024 5 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். பவர் கிங் டிரான்ஸ்ஃபார்மர். இது பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ்வினோட டிரான்ஸ்ஃபார்மர் தான். இதுக்கு டிசி சப்ளை டிசி யூனிட் பார்த்தீங்கன்னா வந்து 6 ஆம்ப்ஸ் டயோடும் 6850 வோல்ட் கண்டென்சர் யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து நம்ம ப்ரீ போர்டு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிபிள்எஸோட சப்பு ப்ளஸ் அரவுண்டும் பீட்டிங் வந்து சக்தியோட பீட்டிங் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து சப்பு ப்ளஸ் அரவுண்ட் இது ட்ரிபிள்எஸ் போர்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ நல்லாவே இருக்குது, பேஸ் பஞ்சிங் நல்லா இருக்குது, சரவுண்ட் ஆடியோ நல்லா இருக்குது. பீட்டி பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம வந்து அந்த ட்ரிபிளோட சாஃப்ட்னஸாக கொண்டு வந்திருப்போம் நம்ம. ஸோ வந்து இதுக்கு வந்து பென்ட்ரைவ் போர்டோட ரெகுலேட்டர் பவர் சப்ளை இது நம்மளுக்கு. பேனல் போர்டும் அக்ரிலிக் பேனல் போர்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பெரிய கண்ட்ரோலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 10 இன்ச் வரைக்கும் நீங்கள் தாராளமாக சப் ஃபோர் யூஸ் பண்ணிக்கலாம். சைடு ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து லெஃப்ட் ரைட்டும் சரௌண்ட் சென்டர் எல்லாமே 6 இன்ச் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ வாங்க நம்ம இதோட டெமோ ஆடியோ பார்த்துடலாம். தேங்க்யூ. I